கெட்டிங் லேட் 76 இந்த மெடிக்கல் மேன் இருக்கார் இல்லை என்ன நான் இப்போ 24 hours ரெடி கண்மணி அம்மா தூங்க வச்சு போடுவோம் சாமி நான் படம் மேலே போய் ஜாம் பண்ணிட்டு இருப்பேன் அதான் சொல்கிறேன் அந்த லிங்கை விட்றல அவன் திரும்ப வந்தான் அந்த உடம்பு போனால் அந்த இடையே இருக்கும் திரும்ப அடுத்த உடம்பு வேண்டாம் ஓகேயா சரி தேங்க்யூ எஸ் நான் எவ்வளோ வரேன்டா உங்களுக்காக தான் செல்லியம்மா இவங்கெல்லாம் சாதகர் நான் ஏன் எச்சரிக்கை செய்கிறேன்டா இவங்க தான் நீங்கள் இல்லான்னு என்ன வேணும்டா கெட்டிங் லேட் என்னென்னா இல்லை 5 விளையாது முடியுங்கோ 50 விளையாது இவங்க இருக்கிற கிட்டத்தட்ட எல்லாருமே 50 கடந்தாங்க சாமியாக 75 கடந்துட்டேன் அப்போ என்ன எவ்வளோ வரேன்டா நீ இப்போ உன்னை திருத்தாட்டி இல்லை முடியவே முடியாது இப்போவே நீ கஷ்டப்படுறாய் ஸோ என்ன பண்ணுங்கோ கடவுள் அவருடைய ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு அதிகாரம் இல்லை கட்டதனால் ஆய பயனன்கொள் வாளறிவன் முடியும் மகேசரன் நட்டாள் தொழார் எனி திருக்குறள் நீ படித்தவர் என்னையா வர நீ பிஏ பிஹெச்டி என்ஜினியர் அதை சொல்லவே இல்லை இந்த படிப்புற பலன் என்ன நட்டாள் தொழார் எனி நீ உண்ட இறைவன் திருவடியை தொழாட்டு இந்த படிப்பு அவ்வளவும் வேஸ்ட் மனித பிறவி ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் திரும்ப சொல்கிறேன் 84 லட்சம் பிறவிகளில் புலனின்பம் அனுபவிக்கிறது பல பிறவிகள் இருக்குது நான் சுதோஷன் சொன்னேன் ஏன் ஆசை வருதுண்டா நீ சொர்க்கத்துக்கு போயிருக்கா அங்கே போய் நல்லா விளையாடிட்டு வந்திருக்கா இல்லை அப்போ இல்லை எத்தனையோ பிறவியில் நீ அனுபவித்த அந்த இன்பங்கள் எல்லாம் உன்னை விடாது இப்போவும் அப்போ நீ அறிவால் பாரு புல்லாய் பூடாய் தேவராண்டு வருது இல்லையோ மனிதராய் தேவராய் செல்லா நின்றை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் நிச்சயமாக இல்லாட்டி மனித பிறவி உங்களுக்கு கிடைக்கிருக்காது ஏண்டா இந்த பிறவிகளில் அதி உயர்ந்த பிறவி மனித பிறவி ஏனெண்டா இந்த பிறவியில் மட்டும்தான் உன்னால் எது சரி எது தவறு இல்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது இல்லை பாருங்க ஒரு தோஷமான ஒரு அழகான ஒரு இது ஒரு மனித பிறவி வந்த பிறகு நீ ஒரு 4 ரோடு சந்திக்கிற நடுவில் நிற்கிறையான் ஒரு ரோடு கீழே போகுது என்னென்னா 84 லட்சம் நீ எடுத்த புல்லாய் பூடாய் புழுவாய் அது இப்படி நேர போகிற 2 ரோட்டும் மனிதராய் திரும்ப இதில் அப்புறம் மேலே போகிற ரோட்டு வீடு போகிற சுதந்திரம் எஸ் ஆத்ம ஞானம் அது இது ஒரு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது ஆகவே நீ மனித பிறவினை கிடைச்சிதேண்டா அது அதி உயர்ந்த அந்த சைனாவில் அற்புதமான ஒரு உதாரணம் இந்த பெரிய கடலில் ஒரு தங்க ஆமை இல்லை எப்போ இருந்துட்டு ஒரு தடவை மேலே வருமா இந்த பெரிய கடலில் எப்போ வரப்போகுது எங்கே வரப்போகுது நம்ம தெரியும் அதுதானே மனித பிறவியில் பாருங்கோ முக்கியத்துவம் இந்த பெரிய கடலில் ஆனால் நமக்கு அரிது மாநிலண்டா 100 தரம் கேட்டிருக்கேன் என்னையா பெரிய நோ இதெல்லாம் சத்தியம் அரிது மானுடராதல் எஸ் அப்போ அதை பயன்படுத்தாமல் அது வேணும் இது வேணும் நீ ஓடி திரிஞ்சேன்டா உனக்கும் மற்ற மிருக பறவைகளுக்கு என்ன வித்தியாசம் ஆனால் கவனமாயிரு அந்த இடத்துல நான் சுதர்சனை சொன்னது தான் நீ ஏன் இந்த ஆசை எனக்கு வருதுண்டா நீ அதை முதல் அனுபவிக்க அப்படின்னு எப்படி தெரியும் அனுபவிக்காத ஆசை முடியுங்கோ வராது நீ அனுபவிச்சோடியா வருது அப்போ அதை அறிஞ்சுவோ ஓஹோ மாப்பிள்ளை வாராண்டா இல்லை இனாஃப் இல்லை இப்பாடு இந்த பாருங்கோ இந்த உலகத்தில் சிற்றின்பம் பேரின்பன்ற எது ஒன்று அதில் சிற்றின்பம் எடுத்தேன்டா அது கட்டாயம் துக்கத்தை கொண்டு விடும் அதை திருப்தியும் வராது சரிதானே நீ எவ்வளோ செய்ய ஆனால் பேரின்பம் நான் சொன்ன என்ன பீஸ் ஜாய் அண்ட் ஃப்ரீடம் எட்டர்னல் ஸ்பிரிச்சுவல் அதுக்கு பிறகு நீ என்ன அது மாறவே மாறாது ஓகே ஸோ நம்ம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா செல்லியம்